சமூக வலைதளங்களில் ஜென்சிகளிடையே அதிக செல்வாக்கை பெற்ற சிஜேபி நையாண்டி இயக்கத்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் இணைப்பில் இருக்கிறார். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, அதாவது சிஜேபி மற்றும் தேசிய ஒட்டுண்ணி முன்னணி என்பிஎஃப் ஆகிய இரண்டும் அண்மையில் சமூக வலைதளங்களில் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நையாண்டி இயக்கமாகும். இவை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு உண்மையான அரசியல் கட்சிகள் கிடையாது. இது சமீபத்தில் அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு பேச்சு பொருளாக இந்த விவகாரம் மாறியது. இந்த இரண்டு கணக்குகளும் தற்போது மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த இரண்டு கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கிறது. இது உருவானதுடைய பின்னணி பொறுத்தவரை கடந்த மே மாதம், அதாவது 15ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் நியமனம் தொடர்பான வழக்கின் விசாரணையின் போது நாட்டின் சில இளைஞர்களுடைய செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றம் தரப்பில் கரப்பான் பூச்சிகள் மற்றும் சமூகத்தின் ஒட்டுண்ணிகள் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறி இணையத்தில் சர்ச்சை வெடித்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் போலி பட்டம் பெற்றவர்களை தான் அப்படி குறிப்பிட்டதாக விளக்கம் அளித்தார். இருந்தாலும் அந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த இளைஞர்கள் இந்த விமர்சனத்தால் கோபமடைந்து இளைஞர்கள் அந்த வார்த்தையை தங்களுடைய அடையாளமாக மாற்றி கடந்த மே 16ஆம் தேதி அன்று அபிஜித் தீப்கே என்ற ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் இவருடைய தலைமையில் தான் இந்த ஒரு கணக்கு என்பது தொடங்கப்படுகிறது. அந்த கணக்கின் பெயர் தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற ஒரு நையாண்டி பக்கத்தை முகநூல் மற்றும் எக்ஸ் தளங்களில், இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கங்களில் தொடங்குகிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான தரப்பினர் அதில் இணைகிறார்கள். அதாவது மிதிக்க நினைத்தாலும் சாகாமல் உயிர் வாழும் கரப்பான் பூச்சிகள் நாங்கள் என்ற துணியில் துவங்கப்பட்ட இந்த மீன் பக்கத்தில் தொடங்கிய 3வது நாளிலேயே, அந்த கணக்கு தொடங்கப்பட்ட 3வது நாளிலேயே 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இணையத்தில் மிகப்பெரிய அலையை உருவாக்கியது. தொடர்ந்து அதற்கு போட்டியாக மற்றொரு தரப்பு இளைஞர்கள் தேசிய ஒட்டுண்ணி முன்னணி என்ற பக்கத்தை உருவாக்குகிறார்கள். கரப்பான் பூச்சி ஜனதா என்ற ஒரு அணியும் தேசிய ஒட்டுண்ணி முன்னணி என்ற ஒரு அணியும் 2 அணிகளாக உருவாக்கப்படுகிறது. அனைத்துமே இது சோசியல் மீடியாக்களில் மட்டும்தான். இதில் இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இது நிஜ அரசியலில் இருப்பது போலவே இணையத்திலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி போன்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி நாங்களே என்று கூறிக்கொண்டு ஒட்டுண்ணி முன்னணி செயல்பட்டு வருகிறது. இப்படியாக இந்த கணக்கு செயல்பட்டு வந்த நிலையில் இது தற்போது மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடக்கத்துக்கான காரணத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மதசார்பற்ற சோசலிச ஜனநாயக சோம்பேறி ஆகியவற்றை கொள்கையாக அறிவிக்கப்பட்ட இந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தை 4 நாட்களில் தொடங்கப்பட்ட 4 நாட்களில் மட்டுமே 90 லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர்கிறார்கள். ஜென்சி இளைஞர்கள் மட்டுமில்லாமல் எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என அரசியல் தலைவர்களும் இந்த பக்கத்தை பின்தொடர்ந்தார்கள். அதன் மிக பேச்சு பொருளாக மாறியது. அதில் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான மகுவா மொய்த்ரா மற்றும் கீர்த்தி ஆசாத் ஆகியோரெல்லாம் இந்த பக்கத்தை பின்தொடர்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. இந்த நிலையில் தான் கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தை மத்திய அரசின் கோரிக்கை ஏற்று எக்ஸ் தளம் முடக்கி இருக்கின்றது. சட்ட ரீதியான கோரிக்கைக்கு இணங்க இந்த கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக எக்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக அந்த கணக்கை தொடங்கிய அபிஜித் திக்பே இதை பற்றி அவர் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் எதிர்பார்த்தபடியே கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியினுடைய கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பினால் முடக்குவதுதான் ஜனநாயகமா என்றும் அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் எக்ஸ் தளத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். இதற்கிடையேதான் இந்த கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடர் எண்ணிக்கை என்பது 1.45 கோடி, அதாவது 1,45,00,000 உயர்கிறது. இது 21, அதாவது இன்றைய நாள் 3 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் இந்த பக்கத்தை பின்தொடருடைய எண்ணிக்கை 1,45,00,000 உயர்கிறது. அதோட கரப்பான்பூச்சி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக எக்ஸ் தளத்தில் பல்வேறு கணக்குகள் தொடங்கப்பட்டு வருகிற நிலையில் அந்த பக்கங்களையும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கணக்குகள் முடக்கப்பட்டாலும் கூட இதே போன்ற பேரில் பல கணக்குகள் தொடங்கப்படுகிறது. அதையும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்தொடர தொடங்கியிருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியின் இன்ஸ்டாகிராமை பின்தொடர்வோர் எண்ணிக்கை விட 2 மடங்கு கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி ஃபாலோவர்ஸ் பெற்றிருக்கிறது என்பதுதான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதுவரை இந்த கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியினுடைய ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்து 6 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அதில் உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள். உறுப்பினர்கள் மட்டுமே 6 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள். அதில் ஃபாலோவர்ஸ் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட
1 கோடியை தாண்டி இருக்கிறது. இதுதான் மிக முக்கிய கவனத்தை ஈர்த்த ஒன்றாக மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட கணக்கை தான் மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் முடக்கப்பட்டிருக்கிறது. முடக்கப்பட்டாலும் கூட அடுத்தடுத்து இதே பேரில் பல கணக்குகள் தொடங்கப்பட்டு வருகின்றது என்பது சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாக்கள் அனைத்தும் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர் என அனைத்திலும் பரவலாக பேசப்பட்டு கவனத்தை ஈர்த்த மிக முக்கிய நிகழ்வாக இது மாறி இருக்கின்றது. ராதிகா.